ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் முன்பதிவு பெற்று சந்திக்கவும். உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது பார்க்கலாம். ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாடம் 9 தடவை சொல்லி வருகின்றாரோ, அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்து உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து. விருச்சிக ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த டிசம்பர் மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த பதிவிலே சொல்லப்படுகிறது. அன்பர்கள் கூர்ந்து கேட்டு ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் நன்மைகளையும் பெறலாம். இதற்கு முன்பு யார் இந்த விருச்சிக ராசியை சேர்ந்தவர்? முதலிலே ரோதனை, பிறகு வேதனை, கடைசியிலே சாதனை செய்யக்கூடியவர்கள். கோபம் அதிகமாய் இருந்தாலும் குணம் இவர்களை போன்று எந்த ராசிக்காரர்களும் இருக்காது. பிறரால் முடிக்கப்பட முடியாது என்று சொல்லப்படும் காரியங்களை எங்களால் முடியும், முடித்து காட்டுவோம் என்று முடித்து நற்பெயரை பெறுகின்ற விருச்சிக ராசி அன்பர்கள். இந்த ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் என்னென்ன? விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம் 1, 2, 3, 4 பாதங்கள், கேட்டை 1, 2, 3, 4 பாதங்கள், ஆக மொத்தம் 9 பாதங்களை உள் அடங்கியவர்கள் தான் இந்த விருச்சிக ராசியை சேர்ந்தவர்கள். இந்த டிசம்பர் மாதத்திலே நடக்க இருக்கின்ற 5 பெயர்ச்சிகள் என்னென்ன? 1 செவ்வாய்க்கு உரியது, 2 சூரியனுக்கு உரியது, 3 சுக்கிரனுக்கு உரியது. புதன் மட்டும் 2 முறை தன் ராசிகளை மாற்றி பெயர்ச்சி அடைகின்றார். அதை நாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு பொது கணக்கோடு சேர்த்து விருச்சிக ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த டிசம்பர் மாத பலாபலன்கள் எப்படி இருக்கும் என்பதை விரிவாகவும் விளக்கமாகவும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம். பார்க்க சாதுவோல் இருந்தாலும் திடீர் கோபத்துடன் எதிலும் வேகம் காட்டும் விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த டிசம்பர் மாதம் எதிர்ப்புகள் அகலும், எல்லா நலன்களும் உண்டாகும். விரும்பியது கிடைக்க கூடுதல் முயற்சி தேவை. பண வரத்து அதிகரிக்கும். பயணங்கள் மூலம் லாபம் கிடைக்க பெறுவீர்கள். புதிய நட்பர்கள் நட்பு உண்டாகும். வாகனம் மூலம் லாபம் வரும். அரசாங்க தொடர்பான காரியங்கள் சாதகமான பலன் கிடைக்கும். பல விதத்திலே புகழ் கூடும். மற்றவர்கள் பிரச்சனைகளை வாதாடி வெற்றி பெறுவீர்கள். தொழிலில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் விலகும். பழைய வாக்குகள் வசூலாகும். வியாபாரம் விரிவாக்கம் செய்ய தேவையான பண உதவியும் கிடைக்க பெறுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நிலுவையிலே இருந்த பணம் வந்து சேரும். மேல் அதிகாரிகள் உதவி கிடைக்கும். சக ஊழியர்கள் மத்தியிலே இருந்து வந்த எதிர்ப்புகள் விலகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். உறவினர்கள் வருகை இருக்கும். திருமணம் போன்ற சுபகாரியம் நடக்கும். நிலம், வீடு மூலம் லாபம் கிடைக்கும். கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கும். சுவையான உணவு கிடைக்கும். மனோபலம் கூடும். பெண்களுக்கு புதிய நபர்கள் அறிமுகம். அவர்களால் உதவி கிடைக்கும். எதிலும் எச்சரிக்கை தேவை. பயணம் செல்ல வேண்டியது இருக்கும். கலைத்துறையினருக்கு வெளியூர் பயணம், அதன் மூலம் அலைச்சல் உண்டாகலாம். காரியங்கள் அலைச்சலுக்கு பிறகே நடந்து முடியும். தேவையான பண உதவியும் சற்று தாமதமாய் கிடைக்கலாம். தொழில் தொடர்பாக எதிர்பார்க்கும் உதவி கிடைக்கும். அரசியல் துறையினருக்கு வீடு, வாகனம் தொடர்பான செலவுகள் ஏற்படலாம். ஆயுதங்களை கையாளும் பொழுது கவனம் தேவை. உதவிகள் செய்யும் போது ஆலோசித்து செய்வது நல்லது. மாணவர்களுக்கு போட்டிகள் விலகும். பாடங்களில் கவனம் செலுத்துவீர்கள். சக மாணவர்கள் நலனிலே அக்கறை காட்டு. விசாகம் 4ஆம் பாதத்தை உடையவர்களுக்கு, விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் ஓய்வில்லாமல் உழைக்க நேரும். அதற்கு ஏற்றவாறு கூடுதல் வருமானமும் வரும். தொழில் அதிபர்கள் நினைத்தபடி உற்பத்தி கூடும். புதிய ஒப்பந்தங்கள் வரும். லாபம் பெருகும். வியாபாரிகள் நல்ல லாபத்தை பெறுவார். பழைய வாக்குகள் வசூலாகும். உடல் நிலையிலே இருந்து வந்த சிரமங்கள் முற்றிலும். அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு
விருச்சிக ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் நீண்ட நாட்களாக தொல்லை கொடுத்து வந்த நோய் மருந்துக்கு கட்டுப்பட்டு விடும். அரசு பணியில் உள்ளவர் உடன் பணிபுரிபவர்களும் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். மேல் அதிகாரிகளுடைய கோபத்துக்கு ஆளாமல் பார்த்து கொள்ள வேண்டும். உடன் பிறந்த சகோதரர்கள் ஒன்று சேருவார்கள். மனமாகாதவருக்கு நல்ல வரன்கள் வந்து சேரும். கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு, விருச்சிக ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் வெளிநாடு செல்லும் திட்டம் நிறைவேறும். கொடுக்கல் வாங்கல் செய்வோர் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டிய நாள். சமூகத்தில் நல்ல அந்தஸ்துகளை பெறுவீர்கள். பிள்ளைகள் பாராட்டை பெற்று பெற்றோர்களுக்கு மகிழ்ச்சியை தருவார்கள். இதுவரை தொல்லை கொடுத்து வந்த எதிரிகள் விலகி செல்வார். விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்திலே கடைபிடிக்கக்கூடிய தெய்வீக பரிகார முயற்சிகள் என்னென்ன? செவ்வாய்க்கிழமை மாரியம்மனை தீபமேற்றி அர்ச்சனை செய்து வழிபட எல்லா கஷ்டங்களும் நீங்கும். மன அமைதி உண்டா. சந்திராஷ்டம தினங்கள் டிசம்பர் 6, 7. அதிர்ஷ்ட தினங்கள் டிசம்பர் 1, 27, 28 ஆகும். அதிர்ஷ்ட திக்கு வடக்கு. அதிர்ஷ்ட வண்ணம் சிகப்பு, மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 9, 3, 6, 1 ஆகும். சொல்லப்பட்ட கருத்துக்கள் அனைத்தும் பொதுவானது. உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும். உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும். ஒவ்வொரு நாளும் காலையிலே 8 மணி அளவிலும் மாலையிலே 6 மணி அளவிலும் டிசம்பர் மாத பலாபலன்கள் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லப்படுகிறது. உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் நன்மைகளையும் பெறலாம். கூடுதலாக ஒவ்வொரு நாளும் மதியம் 2 மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற தினப்பலன், ராசி பலன் இந்த பகுதியில் தான் வருகிறது. 6 அற்புதமான பகுதிகளை கொண்டது. அதிலே 4வது பகுதி ஜோதிட ரகசியங்களை கற்பித்து, ஜோதிட இணைவுகளை கற்பித்து உங்களுக்கு பிறருக்கு வழிகாட்டுகின்ற வல்லமையை ஏற்படுத்துகிறது. நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு, நலன் விரும்பிகளுக்கு, ஜாதி ஜனங்களுக்கு, சொந்தங்களுக்கு, பந்தங்களுக்கு, அறிந்தவர்களுக்கு, தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலை கடந்து எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்து வேறொரு நல்ல பதிவிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.